திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதில் கோயில் தக்கார் அருள்முருகன் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் இந்த திருத்தலத்தில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட மேம்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பெருந்திட்டத்தின் கீழ் பல்வேறு மேம்பாடு பணிகள் கட்டடங்களாக நிறைவு பெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக 16 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிவடைந்துள்ளன. இதில் ரூபாய் 11.25 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அன்னதான கூடம், ரூபாய் 1.84 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சலவை கூடம் மற்றும் ரூபாய் 3.5 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட நாளிக்கிணறு உள்ளிட்ட முடிவடைந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மதிப்பீட்டில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அன்னதான கூடம், சலவை கூடம் கட்டும் பணி மற்றும் நாழி கிணறு புனரமைத்தல். தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலில் உள்ள கலையரங்கத்தில் சிறப்பு விழா நடைபெற்றது. இதில் கோவில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ராமு, திருச்செந்தூர் கோட்டாட்சியர் கௌதம், டிஎஸ்பி மகேஷ்குமார், ஆலய நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான கூடம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு வழங்கும் வசதியுடன் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோவிலின் சுத்தம் மற்றும் பராமரிப்பிற்காக சலவை கூடம் கட்டப்பட்டு பழமையான நாளிக்கிணறு புனரமைக்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் திருத்தலத்தில் முக்கிய பணிகளில் ஒன்றாக இதனை அரசு எடுத்து செயல்படுத்தியுள்ளதை பக்தர்கள் வரவேற்புடன் பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.